நீங்க 2 பேரும் எப்படி மணமேடையில உட்காருங்க. சின்னையா, மேடையில உட்காரதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதை நான் இப்பவே சொல்லணும். சொல்லட்டுமா? எல்லாருக்கும் வணக்கம். என் மனசுல ஒரு விஷயம் இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணும். சின்னையாவை பிரியணும்னு முடிவாயிருச்சு. அப்போ கோர்ட் மூலமா டைவர்ஸ் வாங்கிருக்க வேண்டியது தானே? எதுக்கு கோவில்ல வச்சு பிரியணும்னு உங்க எல்லாருக்கும் தோணும். கோர்ட்டுக்கு போயிருந்தா எதுக்காக நாங்க பிரிஞ்சோன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். காரணம் என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் என் மேல எந்த கலங்கமும் இருக்காது. அதனாலதான் சின்னையா கிட்ட அனுமதி கேட்டேன். அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணேன். கோகில் அம்மா பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு எல்லாரையும் வர வச்சு நல்ல விதமா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் உங்க 2 பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஏன் சின்னையாவை பிரியணுங்கிற முடிவை எடுத்தேங்கிறத சின்னையாவே சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஊருக்கு வந்த பின்னாடி கண்டபடி கதை கட்டி விடக்கூடாதுல. ஏன்னா நான் அம்மனுக்கு சேவை பண்றவ. எந்த ஒரு கலங்கமும் இல்லாம ஆத்தாவோட கோயிலுக்கு போயிட்டு வரணும். சின்னையா, எதுக்காக நம்ம பிரிஞ்சு போறோம்னு நீங்களே சொல்லுங்க. டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறத ப்ரொபஷனலா நினைச்சு எங்களை நீங்க பிரிச்சு விட்டீங்கல்ல, அதோட பாதிப்பை நாங்க மட்டும் அனுபவிக்கல, நீங்களும் அனுபவிக்கத்தான் போறீங்க. ஆனா பாருங்க, இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் தனிமையிலையும் நரகத்திலையும் வாழ போறீங்க. நீ துர்காவை விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கையே உன் கையை விட்டு போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். நீயும் துர்காவும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவண்ணா. என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு அசோக். சின்னையா, உண்மை என்னன்னு ஊர் மக்கள் கிட்ட சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும்னா, எப்பவுமே எனக்கு இந்த கல்யாணத்து மேல ஒரு விருப்பமே இருந்தது கிடையாது. என்னோட பேரண்ட்ஸ் கேட்டதாலையும் பெரியப்பாவோட கட்டாயத்தினாலையும் தான் எங்க கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறமும் மேரேஜ் லைஃப்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை. ஏன்னா எனக்கு அதில் எப்பவும் நம்பிக்கையே கிடையாது. அது மட்டும் இல்லை, எப்பவுமே எனக்கு அந்த நம்பிக்கை வரப்போகிறதும் கிடையாது.